இந்த தேசம் ஒரே தேசம், இந்த தேசத்தினுடைய பண்பாடு ஒரே பண்பாடு. நாம் அனைவருமே நம்மை ஒன்றாக பார்த்து கொண்டிருந்திருக்கிறோம் தொடக்க காலங்களில் இருந்தே. இவர்கள் வடவர்கள், இவர்கள் தென்னிந்தியர்கள் என்கின்ற பார்வையில் நாம் பார்க்கவில்லை. இது மிக தெளிவான விஷயம். சங்க காலத்தை எடுத்துக்கொண்டாலும் மிக தெளிவாக அதனுடைய பண்பாட்டு குலம் என்பது வடக்கில் இமயம் தொட்டு குமரி வரைக்குமான பண்பாட்டு குலமாகத்தான் இருந்திருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அலெக்சாண்டர் படையெடுத்து வந்தது, அவருக்கு படையெடுப்பதற்கு அதுதான் தோதான இடம் என்பதால் அவர் படையெடுத்து வரும் பொழுது மிக இயற்கையாக வடமேற்கு பகுதி வழியாகத்தான் அவர்கள் இந்தியாவிற்குள் நுழைய முடியும். அப்படி அவர்கள் நுழைத்த போது அங்கிருந்து இங்கு வருவதற்கு முன்பாக அதனை எதிர்கொண்டு அதை அவரோடு போராடி அவரை பின்னால் நகர்த்தியவர்கள் யார் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், அந்த மசிடோனிய படைக்கு எந்த விதத்திலும் ஈடு கொடுக்க முடியாது என்று தெரிந்த சிறு சிறு ஜனபதாகங்கள்